இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். கார் தீப்பிடித்து எரிந்ததால் காரில் இருந்த ஒருவர் உயிரிழந்த சோகம். சம்பவம் குறித்து கண்டோனல் போலீசார் தீவிர விசாரணையில். பெர்ன் மாகாண சிறையிலிருந்து 21 வயது பெண் கைதி தப்பியோட்டம். போலீசார் தீவிர தேடுதல் பணியில். சுவிட்சர்லாந்தில் வேட்டையாடும் குழுவின் தவறுதலான துப்பாக்கிச் சூடு. 64 வயதான ஒருவர் உயிரிழந்த சம்பவம். கால்பந்து போட்டிக்கு பிறகு ஏற்பட்ட மோதல். கால்பந்து ரசிகர்கள் போலீசாரை தாக்கி பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். சூரிச்சின் தல்வில் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையிடப்பட்ட சம்பவம். தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், அப்புருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிஸில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். சனிக்கிழமை இரவு சுவிட்சர்லாந்தின் கிராபண்டன் கண்டோனில் உள்ள தூசிஸில் கார் தீப்பிடித்து ஒருவர் உயிரிழந்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்துக்கு முன் நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் தீக்கிரையானதாக குடியிருப்பாளர் ஒருவர் அதிகாலை 3 மணிக்கு போலீசுக்கு தகவல் வழங்கியுள்ளார். பின்னர் தூசிஸிலிருந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டபோது வாகனத்தின் உள்ளே ஒருவர் உயிரிழந்திருந்ததை கண்டுபிடித்தனர். தீ விபத்தில் உயிரிழந்த நபரின் அடையாளம் மற்றும் தீ ஏற்பட்ட சூழல் தொடர்பான தகவல்கள் இன்னும் உறுதியாகவில்லை. மேலும் இந்த சம்பவம் குறித்து அரசு வக்கீல் அலுவலகம் மற்றும் கிராபண்டன் கண்டோனல் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அத்துடன் சம்பவத்தின் பின்னணி மற்றும் காரணங்கள் குறித்து அதிகாரிகள் விரைவில் விளக்கம் அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் பெர்ன் மாகாணத்தில் உள்ள ஹிண்டல்பேங்க் சிறையில் இருந்து 21 வயதான பெண் கைதி ஒருவர் தப்பியிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாட் மாகாணத்தைச் சேர்ந்த இந்த பெண் ஆரம்ப காலத்தில் சாதாரண காவலில் வைக்கப்பட்டிருந்தவர் எனவும் ஆபத்தானவராக கருதப்படவில்லை எனவும் போலீசார் கூறியுள்ளனர். இருப்பினும் தப்பியோடிய பெண்ணை தேடும் பணியில் அதிகாரிகள் உடனடியாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் அந்த பெண் சிறைச்சாலையின் பாதுகாப்பை மீறி எப்படி தப்பினார் என்பது குறித்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் பெண்களுக்கே தனியுரிமையாக வடிவமைக்கப்பட்ட ஹிண்டல்பேங்க் சிறையில் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவல் முதல் சிறை தண்டனைகள் வரை பல்வேறு நிலைமைகளில் கைதிகள் இந்த சிறைச்சாலையில் தங்க வைக்கப்படுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த சம்பவம் அந்த சிறையின் பாதுகாப்பு முறைமைகள் குறித்து பல்வேறு கேள்விகளையும் பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் வாட் பகுதியில் வேட்டையாடச் சென்ற குழுவில் தவறுதலாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு ஒரு விபரீத முடிவுக்கு காரணமாகியுள்ளது. காட்டுப்பன்றிகளை வேட்டையாட சென்ற குழுவில் 64 வயதான ஒருவரை அவரது குழுவின் மற்றொரு உறுப்பினர் தற்செயலாக சுட்டுக் கொண்டுள்ளார். அவுலன் சூர் ஏச்சலன்ஸ் பகுதியில் காட்டுப்பன்றிகளை கண்டுபிடிக்கவே இந்த குழு முயன்றது. பிற்பகல் 2 மணிக்குப் பிறகு ஒரு வேட்டையாளர் தப்பி ஓடிய காட்டுப்பன்றியை சுட முயன்றார். ஆனால் துப்பாக்கிச் சூடு தற்செயலாக அருகில் மறைந்திருந்த சகவேட்டையாளர் ஒருவரை தாக்கியது. பின்னர் துப்பாக்கிச் சூடு நடந்தவுடனே அவசர சேவைகள் அழைக்கப்பட்டன. ஆனால் வந்த மருத்துவர்கள் 64 வயதான அந்த நபர் உயிரிழந்துவிட்டதை உறுதி செய்தனர். மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய 67 மற்றும் 80 வயதுடைய இரு வேட்டையாளர்களிடம் வழக்கறிஞர் முன்னிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் மேலதிகமாக அரசுத் துறையால் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இது எவ்வாறு நடந்தது என்பதை தெளிவுபடுத்த போலீசார் முழுமையான தடயவியல் ஆய்வை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் வேட்டையாடும் விதிமுறைகளையும் பாதுகாப்பு நிலைமைகளையும் மீண்டும் கவனிக்க வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
துணரில் நடந்த கான்ஃபரன்ஸ் லீக் கால்பந்து போட்டிக்கு பிறகு ஏற்பட்ட மோதலில் பெல்ஜிய ரசிகர்கள் போலீசாரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. FC லுகானோ மற்றும் KAA ஜென்ட் அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் லுகானோ 2-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பெல்ஜிய ரசிகர்கள் கோபமடைந்து தங்கள் வீரர்களை கேலி செய்தனர். மேலும் போட்டிக்கு பின் மைதானத்திற்கு வெளியே பரபரப்பு சூழல் உருவானது. கோபமடைந்த பெல்ஜிய ரசிகர்கள் அவசர சேவை அதிகாரிகளை தாக்க முயன்றதாக போலீசார் தெரிவித்தனர். நிலைமைகளை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் ரப்பர் தோட்டாக்கள், கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் நீர் பீரங்கிகளை பயன்படுத்தினர். சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் பல பொருட்சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. மோதலின் பின்னர் 45 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டது. அவர்களை காவல்துறை பின்னர் விடுவித்தது. இருப்பினும் பட்டாசு வெடித்ததற்காக 2 பேருக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தற்போது சுவிட்சர்லாந்தின் அரசும் விளையாட்டு சங்கங்களும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கால்பந்து போட்டிகளின் போது அதிக பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. சூரிச்சின் தல்வேல் இசட் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற கொள்ளைச் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையர்கள் பிற்பகல் அல்லது மாலை நேரங்களில் குடியிருப்பு ஒன்றின் பின்கதவை உடைத்து நுழைந்துள்ளனர். பின்னர் அந்த குடியிருப்பை ஆராய்ந்த அவர்கள் சுமார் 60,000 முதல் 70,000 பிராங்குகள் மதிப்புள்ள கை கடிகாரங்கள் மற்றும் நகைகளை திருடிச் சென்றதாக சூரிச் கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்திற்கு பின்னர் சூரிச் தடயவியல் குழு சம்பவ இடத்தில் ஆதாரங்களை சேகரித்துள்ளது. அத்துடன் தற்போது கண்டோனல் போலீசார் சம்பவம் குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.